கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, காத்திருக்கும் கண்களே என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கண்களை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். கண்களால் ஏராளமான காரியங்களை பேச முடியும். கண்களுக்கென்று ஒரு வார்த்தை உண்டு. கண்களின் வார்த்தை மகிழ்ச்சியாகவும் இருக்கும், கண்களின் வார்த்தை துக்கமாகவும் இருக்கும். தேவையோடு ஏறெடுக்கப்படக்கூடிய கண்கள் வார்த்தையை விட வலிமையுள்ளவை. ஆம், தேவையோடு ஏறெடுக்கப்படக்கூடிய கண்கள் வார்த்தையை விட வலிமையுள்ளவையாக காணப்படுகிறது. கண்களின் அசைவிலே ஏறெடுக்கப்படக்கூடிய விண்ணப்பங்கள் வார்த்தைகளுடைய விண்ணப்பங்களை விட அவை வலிமையானவை. உடைந்த இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய கண்ணீரின் வார்த்தைகள் உதடுகளின் வார்த்தைகளை விட பன்மடங்கு ஆற்றல் உள்ளவை. வார்த்தைகளிலே நம்முடைய தேவன் மயங்குவது கிடையாது. வார்த்தைகளால் நம்முடைய தேவனை மயக்கி விடவும் முடியாது. அநேக வார்த்தைகளை பேசுகிறபடியினாலே தேவனை மயக்கி விடலாம் என்று நாம் எண்ணி ஜெபிப்போமானால் அது நம்முடைய பேதமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதனாலே தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். கண்களுடைய பார்வைகள் வான மண்டலங்களை தாண்டி பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிறது. அந்த கண்களை தேவனும் நோக்கி பார்க்கிறார். எப்படி வேலைக்காரருடைய கண்கள் எஜமான் எப்பொழுது தமக்கு படியெடுப்பார், எப்பொழுது நம்முடைய ஊதியத்தை கொடுப்பார் என்று எஜமானுடைய கைகளை நோக்கி பார்க்கிறதோ, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி எப்பொழுது எனக்கு நன்மையான காரியங்களை தருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதே போலதான் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வார்த்தைகளாலே நம்முடைய தேவனை மயக்கிவிட முடியாது. ஆனால் நம்முடைய கண்களிலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தேவனுக்கு உண்டு. நம்முடைய இமைகளை மூடி நம்முடைய மனக்கண்களால் தேவ சமூகத்தை தரிசிக்கும் பொழுது தேவனுடைய பதில் விரைவாக வரும். இதைத்தான் தியானம் என்று சொல்லுவார்கள். கண்களை மூடுங்கள், மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுடைய சகல காரியங்களையும் தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு செல்லுங்கள். முடிந்தால் கண்ணீரோடு கொண்டு செல்லுங்கள். எஜமான்களை நோக்கும் வேலைக்காரர்களைப் போல நம்முடைய தேவன் தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கண்களையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். கண்களின் வழியாக நம்முடைய தேவைகளை சொல்லும் பொழுது கைகளின் வழியாக அவைகளை நிறைவேற்றக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நோக்கும் கர்த்தர் வெறும் எஜமானர் மாத்திரமல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மாத்திரம் அல்ல,
அவர் நம்முடைய தகப்பன், அன்பு தகப்பன், முகம் நோக்கி குறிப்பறிந்து செய்யக்கூடிய தகப்பன். எனவே நம்முடைய விழிகளை, நம்முடைய கண்களை, கண் இமைகளை தேவனுக்கு நேராக நாம் திருப்புவோம். ஆம் தகப்பனே, நீர் பரலோகத்திலே வாசமாயிருந்தாலும் நீர் எங்களுடைய அன்பு தகப்பன். உம்மை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவோம். வேலைக்காரனை மாதிரி அல்ல, வேலைக்காரிய மாதிரி அல்ல தகப்பனே. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே அப்பா, பிதாவே என்று கூப்பிடும்படி புத்திர ஸ்ரீகார ஆவிய தந்தீரே. அதனாலே உம்முடைய புத்திரனாய், உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறேன் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் உங்களுடைய கண்கள் வழியாக ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து அதன் வழியாக உங்களுக்கு தேவ ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.